உங்களுக்கு ஒன்று தெரியுமா? படத்துக்காகவே எனக்கு ஸ்கூல் சீட் கொடுத்தாங்க அப்படின்னு இயக்குனர் சுந்தர் சி ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பகிர்ந்திருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, அன்பே சிவம் படம் ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறமா அந்த படம் ரிலீஸ் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு என்னுடைய பொண்ணுக்காக ஒரு பெரிய ஸ்கூலில் சீட்டு கேட்க போனோம். குழந்தை பிறந்த உடனே லைனில் நின்று சீட்டு வாங்கிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன இப்போ வந்து கேட்குறீங்க அப்படின்னு எங்களை பார்த்து சிரிச்சாங்க. சரி சார், பிரின்சிபல் கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி என்னை உள்ளே அனுப்புனாங்க. நானும் ஒய்ஃபும் உள்ளே போனோம். அவங்க நார்த் இந்தியன், அதாவது பிரின்சிபல் வந்து நார்த் இந்தியன். நாங்கள் சினிமாக்காரங்கன்னு மட்டும் தெரியும் அவங்களுக்கு. எங்ககிட்ட என்ன பேசணுன்னே அவங்களுக்கு தெரியாமல் ஹிந்தி படம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர் பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப நல்லாயிருக்கும். சமீபத்தில் கூட நான் ஒரு படம் பார்த்தேன், அன்பே சிவம் படம் பேர். அது அவ்வளவு அருமையாக இருந்துச்சு. ஏன் அந்த மாதிரி படங்கள்லாம் தமிழில் வரமாட்டேங்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க அந்த பிரின்சிபல். உடனே என் மனைவியோ அப்படியே சந்தோஷமாகி, மேடம் இவர் தான் அந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே பிரின்சிபல் ஷாக் ஆகி போய், எனது நீங்களா அந்த டேரக்டர்? அன்பே சிவம் டேரக்டருக்கு நான் சீட்டு கொடுத்தே ஆகணுமே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்படி படத்துக்காக ஸ்கூல் சீட் கொடுத்தாங்க எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இயக்குனர் சுந்தர் சி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ மக்களே, உங்கள் யாருக்கெல்லாம் அன்பே சிவம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.